शिवकुमार लोकमेरी सुदेश धनशिका मेरी वजीना शीला இன்றைய கருத்துக்களுக்காக உடன்பத்திற்காக சகாயனாக நல்லவரையிலே படிப்பதற்காக அர்ஷிகா இறைவன் மனித சுவாமி சூசி மேரி அகஸ்டின் டேவிட் ரூபன் பீட்டர் கேத்ரின் ஆஷா குமாரி நாமங்களுக்காகவும் இந்த புனிதவழி கொடுக்கப்படுகின்றது. தந்தையாக கடவுளுடைய இரக்கத்தையும் நன்மை செய்வதற்குரிய மனமாற்றத்தையும் அறிந்து வைத்திருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா? இன்றைய திருவழிபாடு இறைவனுடைய நன்மை கலத்தையும் இறைவன் விடுக்கின்ற அழைப்பின் மனமாற்றத்தையும் உணர்ந்து கொள்ள அழைக்கின்றது. எனவே புரிந்த வழியில இறைவனுடைய இரக்கத்தையும் மனமாற்றத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள, நன்மை செய்ய கற்றுக்கொள்ள முயல்வோம். அதற்கான வரம் கேட்போம். நம்மிலே நிறையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எழுதுவோம், மனம் வருவோம். அதே நிலையில் நாம் செய்ய தவறிய நன்மைகளை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo
திருத்தூதர் பவுல் எபேசுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்க வாழுங்கள். முழு மன தாழ்மையோடு, கனிவோடும், பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவர், நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையும் ஆனவர் ஒருவர். அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லா மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பதில். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனும் அவருக்கு சொந்தம். ஏனெனில் அவரே கடல் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பதில். ஆண்டவர் மலையில் ஏற தங்கியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமுடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பதில். இவரே ஆண்டவரிடம் ஆசை பெறுவார். தம் மீட்பராக கடவுளிலிருந்து நேர்மையாளர் எதிர்ப்பும் பெறுவார். அவரை நாடுவதும் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளின் முகத்தை தேடுவார் இவர்களே. பதில். அனைவரும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி மேலிருந்து மேகம் எழுதுவதை நீங்கள் பார்த்ததும் மழை தொடங்கினீர்கள். அது அப்படியே நடக்கிறது.
தெற்கில் இருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளியிட காற்றை நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதே. நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளர் போகும்போது வழியிலே உங்கள் வளங்களை தீர்த்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். இல்லையே அவர் உங்களை நடுவர் எடுத்துக் கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலர் போக வைப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. Hallelujah, hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்த்து நீங்கள் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை வாழ்கிறோம். இந்த உலகத்தை பற்றி நன்றாக படித்து வைத்திருக்கிறோம். காலநிலைகள் சூழ்நிலைகளை நாம் படித்து வைத்திருக்கிறோம், அதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறார். இவையெல்லாம் நமது இறை வாழ்வுக்கு தேவையான காரியங்கள், எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் நற்செய்தியை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் இந்த உலகத்தை, இந்த காலத்தை, நேரத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நேர்மையான காரியங்களை நாம் செய்வதை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோமா? நேர்மையானது எது, உண்மையானது எது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? கேட்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் நேர்மையை நீங்கள் கடைபிடிப்பதில்லை. நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்வதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவேதான் எசையா 1:17 வாசிக்கிறோம். நேர்மையை கடைபிடியுங்கள், நீதியோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். நேர்மையோடு வாழ்வதற்கு தீமையை விட்டு விலகுவது, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருப்பது, தூரடிப்பது, இதுதான் நேர்மையாக வாழ்வது. திருப்பாடல் 34:14 வாசிக்கிறோம். தீமையை விலகி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நேர்மையை நாடுங்கள். அது நேர்மை என்பது தீமையை விலகுவது. தீமையை விலகுவது மட்டுமல்ல, நன்மை செய்வது, அதுதான் முக்கியம். நான் நல்லதாக வாழ்கிறேன் என்றால் ஏதோ பாவம் செய்யாமல் புனிதனாக வாழ்வது மட்டுமல்ல, அது எனக்குரியது, அது எனக்குரியது, கடவுளுக்குரியது. பிறருக்கு நன்மை செய்வது, பிறருக்கு பயன்படுத்தி வாழ்வது, ஏழை எளியவர்களுக்கு நான் கண்ணோக்குவது, அவர்களுக்காக வாழ்வது. எனக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை மட்டும் இறைவன் எனக்கு தீர்ப்பிடுவதில்லை. மாறாக நமது ஒவ்வொரு செயல்களுக்கு ஏற்ப நமக்கு அங்கு விலகிலே கைமாறு கிடைக்கும். நமது செயல்களுக்கு ஏற்ப எப்படிப்பட்ட செயல்கள், நற்செயல்கள், நற்செயல்கள். நமது நிலை வாழ்வு, விடல் வாழ்வது என்பது எதனால் தீர்மானிக்கிறது? நான் வாழ்ந்த வாழ்க்கையா, இல்லை நான் செய்த செயல்களா? யாக்கோபு 4:2 வாசிக்கிறோம். ஏதோ நீங்கள் உங்களுடைய விசுவாசம் என்பது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையிலே இருந்துவிட்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். செயல் வடிவம் பிறகு உங்கள் நம்பிக்கை. உங்களுடைய விசுவாசம் என்பது செயல் வடிவம். எனவே விசுவாசம் என்பது ஏதோ ஒரு செயல் வடிவங்கள் அல்ல, செயலிலே மாற்றப்பட வேண்டும். நான் ஜெபிக்கிறேன் என்றால், நான் நல்லதாக வாழ்கிறேன் என்றால், நான் புனிதனாக வாழ்கிறேன் என்றால், அது செயலிலே மாற்றப்பட வேண்டும். எனக்குள்ளே வைத்திருப்பது அல்ல, எனது உள்ள அறைக்குள்ளே நான் வாழ்கின்ற புனிதங்கள் அல்ல. இல்லை, நான் வெளியிலே சக மனிதரோடு இவ்வாறு நான் உறவு கொள்கிறேன், சக மனிதரோடு நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது பேச்சிலே, எனது நடைமுறையிலே, எனது வாழ்க்கையிலே, எனது எதிர்கால வாழ்க்கையிலே, எனது செயல்களிலே நான் எவ்வாறு சக மனிதரோடு உறவு கொண்டிருக்கிறேன்,
இதுதான் விண்ணகத்தின் வாயிலை திறந்து வைக்கின்ற ஒரு சாவி. அதுதான் திறப்பு என்பது என்னிடம் இருக்கிறது, இறைவனிடம் இல்லை. விண்ணகத்தின் திறப்பு என்னிடம் இருக்கிறது. எப்படிப்பட்டது? என் நற்செயல்கள் தான் எனக்கு விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நரகம் நமக்காக உருவாக்கப்பட்டதல்ல, ஆனால் விண்ணகத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். விண்ணகத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனது நற்செயல்களால் நாம் விண்ணகத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை, செல்வ வாழ்க்கை, இவையெல்லாம் எனக்குரியது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் புனிதத்திற்காக விண்ணகத்திற்குரியது உங்களுடைய செயல்கள் தான். அதான் நான் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் நன்மை செய்வதை மட்டும் நீங்கள் அறிவில்லையே. நன்மை செய்வதற்குரிய வாழ்க்கையை நீங்கள் அறிவில்லையே. அந்த நற்செயல்களை ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட நற்செயல்? ஒரு சின்ன எடுத்துக்காட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இருவருக்குள் மனத்தாங்கள், இருவருக்குள் ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையை நண்பரும் நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும்? ஏன் மூன்றாவது மனிதர்கள் சொல்ல வேண்டும்? ஏன் ஆட்சியாளர் சொல்ல வேண்டும்? அப்படி சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தான் அழிவும் ஆபத்தும் அதிகம் என்று சொல்கிறார். உங்களுக்கு தான் இழப்பு. நீங்கள் உங்களுக்குள் மனவருத்தீர்கள் என்றால் உங்களுடைய அந்த நன்மைத்தனம் அங்கு வெளிப்படவில்லை என்றால் உங்களுக்கு இழப்பு என்று சொல்கிறார். உங்களுக்கு இழப்பு என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் நேராக அல்லது நமது உரிமைகளை பெறுவதற்காக பல நேரங்களில் கோர்ட்டுக்கு போறோம், ராயத்துக்கு போறோம், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் இழப்பு யாருக்கு இருப்பார்கள். நம்மால் முடியும் இந்த காரியங்களை நமக்குள்ளே பேசி முடிவெடுத்துக் கொள்வதற்கு. ஆனால் ஏன் முடியவில்லை? நம்மால் முடியும். கடந்த 2-3 நாட்களாக ஹைதராபாத்திலிருந்து ஒரு சகோதரி தொடர்ந்து எனக்கு தொலைபேசியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால், சொந்த வீட்டில் இருக்கின்ற சகோதரிகள், சொந்த சகோதரிகள், அவர்களுடைய பிரச்சனைகள், வீட்டை பற்றி, நகையை பற்றி, இடத்தை பற்றி பிரச்சனைகள். ஏன் அவர்களுக்குள்ளே ஒரே வயதில் பிறந்தவர்கள், ஒரே ரத்தத்தை கொண்டவர்கள், ஒரே குடும்பத்தை வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்று தோற்றி போயிருக்கிறது. 2 பக்கமும் அவர்கள் வைத்திருந்த அந்த செலவழித்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனையை தீர்த்த பாருங்கள். நினைத்து பாருங்கள், ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து செலுத்திவிட்டு அவர்களுக்குள்ளே பேசி முடித்து இருந்தால் 10 லட்சங்களை அவர்கள் இழக்க வேண்டியிருக்கிறார்கள். இப்படித்தான் பல நேரங்களில் வாழ்ந்து வருகிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார், உங்களுடைய நல்மனதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கட்டும், நல்மனதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கட்டும். அது நன்மை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நல்லவர்களாக வாழுங்கள். யூதா எழுதிய அந்த திருமணத்திலே 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். உண்மையிலே ஒரு மதம் என்றால் என்ன? மார்க்சிஸ்ட் ரிலிஜன் அப்படின்னு இந்த யூதா அவர் சொல்கிறார். மதம் என்பதிலே ஒன்றுமில்லை, நேர்மையாக வாழ்வதும் ஏழைகள் எளியவர்களை கண்டுகொள்வதும் உங்களுடைய நற்செயல்களால் நீங்கள் பயன்பெறுவதுமே ஒரு மதம் என்று சொல்கிறார். மதம் என்பது பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ சொல்லிக்கிறோம், ஏதோ புனிதமான வாழ்க்கை வரணும், ஏதோ ஆலயத்துக்கு போகணும், நல்லவர்களாக இருக்கணும். இல்லை, இவையெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களுடைய திருப்திக்காக தான். ஒரு ஜோபால சொன்னா ஒரு புனிதமான வாழ்க்கை நல்லா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு தனிப்பட்ட திருப்தி வாழ்க்கைக்காக. ஆனால் கடவுளை திருப்திப்படுத்துவது நமது செயல்கள் மட்டும்தான், உங்கள் நற்செயல்கள் மட்டும்தான். எனவே நற்செயல்களோடு வாழ நீங்கள் வாழ்வதுதான் விசுவாசம். எனவே விசுவாசம் என்பது செயலின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது. விசுவாசம் என்பது ஆலயத்திற்கு வருவது, ஜெபிப்பது மட்டுமல்ல. அது ஒரு குணம் மட்டும்தான். அது ஒரு குணம். அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, சமுதாய வாழ்க்கைக்கு, விண்ணக வாழ்க்கைக்கு, சக மனிதனோடு கொள்கின்ற உறவு. யோகம் சொல்லுவார், கடவுளை கொண்டு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சக மனிதனை, சகோதர உடனில் இருக்கிற சகோதர சகோதரியை கண்டுகொள்ளாமல் இருப்பது பொய்யல். பொய்யல் என்ற வார்த்தை சாத்தானுக்கு பைபிளிலே பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பொய்யல் என்றால் யார்? சாத்தானை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி கடவுளை தியானிப்பவர்கள், கண்களை திறந்து சக மனிதனை பார்க்கவில்லை என்றால் இந்த மூடிய கண்களின் தியானத்திற்கு பயனில்லை, பொருளில்லை. அது ஒன்று நமக்கு கொண்டு வராது. நான் கண்களை மூடி தியானித்தால், கடவுளை தியானித்தால், அது என்னை சக மனிதனுடைய துன்பத்தை பார்ப்பதற்கு உதவ வேண்டும். இல்லை என்றால் என் கண்கள் மூடிய ஜபங்கள் எல்லாம் பயனற்றது. கடவுளை கண்ணை மூடி பார்க்கின்ற நான் கண்ணை திறந்து சகோதரிகளை துன்பப்படுகிற, வேதனைப்படுகின்ற, ஏழ்மை வாழ்கின்ற ஒரு சக மனிதனை பார்க்கவில்லை என்றால் பயனற்ற
சொல்லுங்க. பயனற்ற வாழ்க்கை, பயனற்ற விசுவாசம், அந்த விசுவாசத்திலே போலியான வாழ்க்கை. அப்படித்தான் பல நேரங்களில் நாம் கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களிலே ஒரு போலியான ஒரு விசுவாசம், போலியான ஒரு மன வாழ்க்கையை நாம் சமய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமய வாழ்க்கையை ஏதோ கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கடவுள் இதனால் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலே அழைத்து கொண்டிருக்கிறார். நன்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்வதற்கான அந்த வாழ்க்கையை தீர்மானியுங்கள். அதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எல்லோருக்கும் நல்ல தந்தையாக இருக்கிறார். முதல் வாசகத்தில் பவுல் அழகாக சொல்கிறார், நம் தந்தை நல்லவராக இருக்கிறார், நன்மையான அனைத்தும் தந்தையிடமிருந்து வருகின்றன. யாக்கோபு எழுதியிருக்கிறவர்களே, 4வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். நன்மையான காரியங்கள் அனைத்தும் எல்லா நன்மையும் தந்தையிடமிருந்து வருகின்றன என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தில் தந்தையை பற்றி ஒரு 4 காரியங்களை அழகாக பவுல் சொல்கிறார். எப்படிப்பட்ட தந்தை? அவர் எல்லோருக்கும் தந்தை, எல்லோரும் மூலமாக செயல்படுகிறார். God never simply dwells with us, he acts with us. கடவுள் எங்களுக்கு செயல்படுகிறார், அவர் எனக்கு சும்மா இல்லை. அதான் இயேசு சொல்வார் யோவான் நற்செய்தியில 17ஆம் அதிகாரத்துல, என் தந்தை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். My God is always at work, I am also at work here. என் தந்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், தந்தை பணி செய்து கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். விண்ணகத்திலே அவரை நான் பார்க்கிறேன், அவர் செய்கிற வேலையை நான் மண்டலத்தில் செய்கிறேன். அது இருவரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தந்தை எல்லோரும் செயல்படுகிறவராக இருக்கிறார். கடவுள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், இயங்கிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக தந்தை எல்லோருடையாகவும் செய்வார், எல்லோரும் கடவுள் பேசுவார், எல்லோருக்கும் செயலாற்றுவார். இவர்கள் அவர்கள் அல்ல, பாவிகள் நல்லவர்கள் என்று அல்ல, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, பணக்காரர் ஏழைகள் அல்ல, கடவுள் எல்லோரும் வழியாகவும் செயலாற்றுவார் என்றால் அவர் எல்லோருக்கும் இருக்கிறார். கடவுள் எல்லோருக்கும் இருக்கிறார். எதற்காக? நம்மை செயல்படக்கூடிய மக்களாக மாற்றுவதற்காக. நன்மை தருகின்ற கடவுள், நன்மை அளித்து ஊற்றான கடவுள் எனக்கும் இருக்கிறார். நாம் நன்மையாக வாழ வேண்டும், பிறருக்கு நல்லவனாக வாழ வேண்டும், நன்மை செய்து வாழ வேண்டும். அதற்குரிய வரத்தை ஆவியானவர் வழியாக கேட்போம். அனைத்து வரங்களும் ஆவியானவர் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆவியின் அபிஷேகத்தை வாழ்வோம், நன்மை செய்வோம். நல்ல முறையில் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை பயனற்ற முறையில் வாழாமல் பயனுள்ள விசுவாச செயல்பாடுகளாக வாழ்வோம். நம்மை நம் அன்பு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய எல்லாவற்றை இறைவனுக்கு ஏற்றுவார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளை நாங்கள் உமக்கு மனமுழுந்து அளிக்குமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள்களை உண்மையாக்கி நாங்கள் இதனை ஏற்றும் அதே மறைகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளையும் பெற்றுக் கொள்வோமாக. எங்களால் ஏற்று வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா நன்மை இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயல்பாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையில்லை. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை உறுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேன் மகிழ்ச்சியுடன் அறிக்கை எடுத்துச் சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பார்வையிட உடல் கணிந்து நம்மை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மேய்ந்தவர்களுக்கு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவோடு வாழ்வதன் மகத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டனர். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் எல்லா திருநிலையில் ஆகிய எங்களோடும் உமது திரு அவையை நிறைவு பெற செய்ய வேண்டும். மேலும் உயிர்த்தல் எதிர்கொண்டுடன் மேற்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியிலே ஏற்றவர் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியாதை அவருடைய கடவுளான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுடையும் உணர்ந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கு வரமுடன் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவன் பணியாக சொல்லலாம். துணிந்து சொல்வோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்திற்குரியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கம் இடமாக இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் வேண்டுவதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கு உழைக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் மற்றும் அளித்தருகிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இது இறைவனின் சமரி. இது உலகின் பாவங்களை போக்குகிறது. இந்த சமரியில் இருந்து அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் உயிர் பெற்றோம்.
சிறப்பு நற்செய்திப்படி மாதத்திற்கு எங்கள் தந்தையை இறைவா மீட்பதும் நற்செய்தி பணியாளர்களான கிறிஸ்துவை பின்பற்றும்படி எம்மை அழைத்ததற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். திருமகன் உணர்ச்சி மிகுந்த அன்பு கொண்டுள்ளனாக மனிதர்களுக்கு மீதான அவர் கருணையில் பங்கு பெற்றவர்களாக முதல் அன்பு வெகுவாக தேவைப்படுவதற்காக முதல் அவையின் நற்செய்தி பணிக்கு எம்மையை அர்ப்பணிக்கின்றோம். தந்தை புனிதத்தில் வாழும் மறைபணியாற்றும் அழைக்கப்பட்ட நாங்கள் குணமடைக்கும் கிறிஸ்துவின் விடுதலுடன் உறவினால எங்களுக்கு உதவியது. முதல் நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக இந்த அன்பின் வடிவங்களான சமுதாயத்தை கட்டி எழுப்ப எமக்கு அருள்கிறார். இதற்காக விடவிலிருந்து தாராளமாக பெற்றுக்கொண்டவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எம்மையை மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம். கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தியுள்ள இன்னல்களால் சவால்களால் குறிக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டின் அனைத்து திருநாளை இதோ நான் இருக்கிறேன் அடியினை அனுப்பும் என்ற இறைவாக்கினர் ஈசாவின் வார்த்தையின் மொழியில் தமது நற்செய்தி பணியின் பயணத்தை தொடர்கின்றது. இந்த சிறப்பு நற்செய்தி பணி மாதத்தில் நாங்கள் அன்பும் வழிமையும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக ஒரு மகிழ்ச்சிக்காக உலகின் மீட்புக்காக ஒரு நன்மை தரத்தின் சாட்சிகளாக விளங்க செய்தது. எங்கள் ஆதரவாக வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நகர்படியில் நாங்கள் அடிக்கடி வந்தவரச் செய்யும்படி வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களை உதவியாக மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்களால் இயேசுவை நாங்கள் மன்றாடுகின்றோம். நலவர என்னுடைய இரக்கத்தை மன்னிப்பை சோதிக்கின்ற அருள்முறை கேட்டு நாம் பக்தியோடு நம்பிக்கை வைத்திருப்போம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு, உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்களிலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்மைகளின் உற்சாக இறைவனின் அன்பிலும்
எங்கள்